நடிக்கிறவனும் தேவையில்லை. நடிக்கிறவன் நம்ம ஓட்டை வாங்கி போடுவான், நடிக்கிறவன் நம்ம ஏமாற்றிடுவான். கொள்கை உள்ளவர்கள் தான் நமக்கு தேவை. வருங்கால நல்ல இளைஞர்கள் உருவாக வேணும், கொள்கை வேண்டும். உலகப்படி கலாச்சார சீரழிவு என்றெல்லாம் இப்போ வரும்போதே முதலமைச்சர் கனவுல வராயா. சொகுசாக வாழ்ந்தவன், பிளாக்ல டிக்கெட் விற்கிறவன், பிளாக் பணம் வாங்குறவன், இப்பயே வரி கட்டாதவன், வரியை கட்டாது ஏமாத்துறவன், நாட்டை ஏமாத்துறவன். இப்போ நாட்டு மக்களை ஏமாற்ற மாட்டாங்களா? நாட்டு மக்களை ஏமாற்ற மாட்டான். இங்கே சினிமாவில் 60 வயசு, இப்போ அவங்க 50-55 வயசு, இப்போ பார்த்தா 30 வயசு பசங்க 20 வயசு பையனே நடிச்சுக்கிட்டு. ஆக கலாச்சார சீரழிவு இது பெண்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். ஒரு இங்கே பெரிய ஊடகமாக இருந்தாலும் செய்தித்தாள் ஒருத்தருடைய மனைவி அவர் விவகாரத்தை கேட்டு வீடு கொடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு சுமந்த அன்னைக்கு அன்றைய தினமே இன்னொரு பெண்ணுடன் இன்னொரு பெண்ணும் ஒரே ட்ரெஸ்ஸில் கணவன் மணி போல இந்த செல்கிறாண்டா. நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை. அவர் தான் என்ற ஒரு அங்கீகாரத்தை செலுத்திய தலைவர்.